ஹாய் காய்ஸ், இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய பொலிட்டிக்கல் ட்விஸ்ட்டு தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். காசாவை அணுகுமுறையால் நெருக்கடியை சந்திக்கும் இஸ்ரேல். ஸோ என்னென்ன நெருக்கடிலாம் இஸ்ரேல் வந்து சந்திக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். பிரிட்டன், கனடா, பிரான்ஸ் போன்ற நாடுகள் காசாவில் இராணுவ நடவடிக்கை தொடர்வதை நிறுத்த வேண்டும், இல்லை என்றால் உறுதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என இஸ்ரேலை எச்சரிக்கை தொடங்கியிருக்கு. ரெண்டாவது என்ன அப்படின்னா, இஸ்ரேலுக்குள்ளேயே இருந்த நெதன்யாகு அரசுக்கு எதிரான வலுவான கண்டனங்கள் வந்து தொடங்கியிருக்கு. ஸோ பிரதமருக்கு எதிரான கண்டனங்கள் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இஸ்ரேலி பாதுகாப்பு படையின் முன்னாள் துணை தளபதி இடதுசாரி அரசியல் தலைவருமான எயர் கோலன் இஸ்ரேலின் போர் அணுகுமுறை தொடர்பாக கடுமையான விமர்சனங்களை அரசுக்கு தெரிவிச்சிருக்காரு. நாம் நியாயமான பொறுப்பான நாடாக மீண்டும் செயல்பட தொடங்காவிட்டால் தென்னாப்பிரிக்கா ஒரு காலத்தில் இருந்தது போல் புறக்கணிக்கப்படும் ஒரு நாடாக மாறக்கூடிய பாதையில் இஸ்ரேல் இருக்குது அப்படிங்கிறத அவர் தெரிவிச்சிருக்காரு. ஒரு நியாயமான அரசு பொழுதுபோக்கு போல் குழந்தைகளை கொள்ளாது என்று விமர்சிச்சிருக்காரு. தற்போது காசா அழிந்து போகும் நிலையில் இருக்குது. இஸ்ரேல் புதிய இராணுவ தாக்குதலை தொடங்கியுள்ளது. இஸ்ரேலிய அரசாங்கம் ஹமாஸை அழித்து மீதமுள்ள பணைய கைதிகளை மீட்க வேண்டும் என கூறுகிறது. இதில் முழு வெற்றியும் பெற முடியும் என இஸ்ரேல் பிரதமர் வந்து சொல்கிறாங்க. அதாவது நெதன்யாகு சொல்கிறாங்க. திங்கட்கிழமை இரவு இஸ்ரேலின் இராணுவ நடவடிக்கைகளை கண்டித்தும் காசாவில் மனிதாபமான சூழல் மேம்படவில்லை என்றால் இன்னும் உறுதியான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என எச்சரித்தும் கடுமையான மொழியில் எழுதப்பட்ட ஒரு கூட்டு அறிக்கையில் பிரான்ஸ் மற்றும் கனடாவோடு பிரிட்டன் கையெழுத்திட்டிருக்கு. ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணி